வணக்கம் பாபி சாவி பேங்கிங் ஸ்குவாட். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆக்சிலரேட்டர் சீரீஸில் நம்ம அரித்மெட்டிக் உடைய சம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஈச் அண்ட் எவ்ரி அரித்மெட்டிக் டாபிக்ஸில் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் 20 கொஸ்டின்ஸ் ஃபார் மெயின்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதில் ஆவரேஜ் வந்து இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு வந்து ஆவரேஜ் உடைய மெயின்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நேற்றுக்கு வந்து நான் போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்க. எஸ், பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே சம்திங். ஸோ எஸ்பிஐ உடைய வேகன்சி வந்துருச்சு. இட் இஸ் அ ஹியூஜ் வேகன்சி. ஒரு லாஸ்ட் 3 years இல்லாத ஒரு வேகன்சி வந்து நம்மளுக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஒன். ஸோ எல்லாருமே வந்து யாரெல்லாம் இங்கிலீஷில் வீக், எனக்கு இந்த செக்ஷனில் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. பிகாஸ் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓட வேண்டான்னு. நானே இப்போ சொல்கிறேன். பிகாஸ் யாருக்கெல்லாம் செக்ஷனல் கட் ஆஃபில் தான் எனக்கு மார்க் போகுது, எனக்கு இங்கிலீஷில் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணாலும் மார்க் வரல அப்படின்னா, ஜஸ்ட் give your 100% effort for this SBI clerk exam. ஏன்னா அதில் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கும் கிடையாது, மெயின்ஸ்க்கும் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் for those who are lagging in English or any other particular section. So yes, without any further delay, let's get start to the video. Before that, please hit the subscribe button if you haven't subscribed to our channel, and also like the video and also share it with your friends. So இன்னைக்கான செஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்த ஒரு மாடலில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டீச்சர் அண்ட் ஹெச்எம். இந்த 4 பேருடைய ஆவரேஜ் வந்து எவ்வளோனா 24 years. அண்டு ரேஷியோ ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஹெச்எம் அண்ட் டீச்சர் வந்து எவ்வளோனா 10:7. அண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் டீச்சர் அண்ட் ஹெச்எம் உடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 12. அப்போது 3 பார்ட் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 பார்ட் 10 - 7 3 பார்ட் வந்து 12 years அப்படின்னா அப்போ 17 பார்ட் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும். அண்ட் ஆவரேஜ் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ 17 பார்ட் எவ்வளோ அப்படின்னா 468. ஓகே, ஸோ 68. இப்போது 24ல் எத்தனை பேருடைய ஆவரேஜ் இருக்குது? 4 மெம்பர்ஸுடைய ஆவரேஜ் இருக்குது. ஸோ 4 மெம்பர்ஸுடைய டோட்டல் எவ்வளோ? 96. 96னா நம்ம இந்த 68 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆன்சர் வந்து 28 இருக்கும். இப்போ அந்த 28ன்றது என்னது? டோட்டல். அப்போ 2 பேருடைய ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட்ஸுடைய டோட்டல். அப்போ ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணணும்? 12 டிவைட் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்னது? 14. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 14. இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களே வந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸுக்கு. அண்ட் ஆன்சர் 14 செக் பண்ணிடலாமா? எஸ், ஆன்சர் வந்து 14. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் 8 நம்பர்ஸ். 8 நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளோ? 39.5. ஒரு 2 நியூ நம்பர் வந்து ஆட் ஆகுறனால அதனுடைய ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. 2.5க்கு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ த ரேஷியோ ஆஃப் தி 2 நியூ நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் கிரேட்டர் நம்பரோட ரேஷியோ ஆஃப் தி 2 நியூ நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேட்டர் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கிரேட்டர் நம்பருடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 39.5 into 8. இந்த வேல்யூவை நம்ம எதோட மைனஸ் பண்ணோம்னா, ஆஃப்டர் வந்து 2 மெம்பர்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஆவாங்க? டோட்டல் மெம்பர்ஸ் 10 ஆவாங்க. அண்ட் இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குது? 2.5 டிக்ரீஸ் ஆயிருக்குது. அப்போனா 37. இதோடைய டோட்டல் 370. இந்த 370லேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணும். பேலன்ஸ் வந்து 40 இருக்கும். 72, 76, 24, 24, 31. ஸோ 316 இருக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 54. ஓகே, ஸோ இந்த 54ன்றது தான் இந்த 2 நம்பருடைய டோட்டல். இந்த டோட்டல் நம்பரில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 54 அப்படின்னா அப்போ 2 பார்ட் எவ்வளோ? 1 பார்ட் வந்து 18. அப்போ 2 பார்ட் வந்து நம்மளுக்கு 36. ஆன்சர் வந்து 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். அண்ட் பிஃபோர் தட் ஆன்சர் வந்து டக்குன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கேல்குலேஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக இருக்கணும். எஸ், ஆன்சர் வந்து 28 தான். ஓகே, ஸோ கேல்குலேஷனில் ஸ்பீடாக இருந்தால் தான் உங்களால் முடியும். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 40 kg. அண்ட் எக்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. அவங்களுடைய வெயிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 52 kg. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய வெயிட் வந்து 52 kg. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கிளாஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 kg. இதை வந்து நான் உங்களுக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் சொல்லி தர போகிறேன். அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன் தான் நம்ம கவர் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக். அண்ட் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துடலாம். இப்போது இதோட ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதுப்பா? இந்த எக்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் ஆவரேஜ் என்னவா மாறுதுன்னா 42 மாறுது. 2 இன்க்ரீஸ் ஆகுதா? எஸ். இது யாருடைய கேஜி? இது யாருடைய ஆவரேஜ்? இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆவரேஜ். இது யாரோட ஆவரேஜ்? எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆவரேஜ் இந்த 52. ஓகே, இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் என்னது? 10. இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் என்னது? 2. டிஃப்ரென்ஸ் மட்டும் எழுதினா போது, நம்ம மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த 10 பார்ட்ஸ், இந்த 40ன்றது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடது? 25 ஸ்டூடெண்ட்ஸோடது. இந்த 52ன்றது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடது? எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போது இந்த 25 பார்ட்டு தான் 10 அப்படின்னா அப்போ எக்ஸ் பார்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 2. ஓகேவா? ஸோ இது ஆன்சர் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 5. அப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும்? சாரி கைஸ், இந்த இடத்துல 2 வரும். ஓகேவா? இப்போ இந்த 2 நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது அப்படின்னா 5. ஒன்றும் இல்லை,
10 பார்ட்ஸ்ன்றது 25 அப்படின்னா அப்போ 2 பார்ட்ஸ் எவ்வளோ, அவ்வளோதான். இங்கே 2 கேன்சல், இந்த இடத்துல 5 வரும். ஸோ 5 பார்ட்ஸ். ஸோ ஆன்சர் ஓகேவா? இதே நான் வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் போடணும் அப்படின்னா 25 இன்டூ 40 ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 52 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 42 அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ இவ்வளோ வேலை நான் பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நியூ ஆவரேஜ், இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ், இந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு இந்த 10 பார்ட்ஸ் வந்து எத்தனை பேரோடதுன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 25 வந்து 10 பார்ட்ஸ் அப்படின்னா அப்போ 2 பார்ட் எவ்வளோ 5. அந்த மாதிரி நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோனா 47 kg. ஓகே, ஸோ இந்த 47 kgன்றது எத்தனை பேருடைய ஆவரேஜ் வெயிட் 7 ஸ்டூடெண்ட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட் வந்து 36 அண்ட் லாஸ்ட் 4 ஸ்டூடெண்ட்டுடைய வேல்யூ வந்து 55.25 அண்ட் வெயிட் ஆஃப் தி 4th ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. நேற்றுக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஜான்வரி டு டிசம்பருடைய ரேஷியோ பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்து ஜான் டு ஜூலை அண்ட் ஜூலை டு டிசம்பர் கொடுத்துருந்தாங்க. அதே மெத்தட் தான், ஒன்றும் இல்லை. என்ன பண்ணால் சம் ஆஃப் போத் வேல்யூ, இந்த போத் இருக்குது இல்லை, இந்த போத் வேல்யூ போட்டுட்டு டிவைடட் பை மைனஸ் சம் ஆஃப் டோட்டல், அதாவது சம் ஆஃப் 7. அதுதான் இப்போ என்னென்னா ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா 36 இன்டூ 4 ப்ளஸ் 55.25 இன்டூ 4 ஈக்குவல் டு மைனஸ் 47 இன்டூ 7. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 144 வரும். அண்ட் மைனஸ் 25 இன்ட்டு 4 வந்து நம்மளுக்கு 100 தான் வரும். ஸோ 100னா நான் 2 0 கேன்சல் ஆகிடும். நான் அதை கேல்குலேட் பண்ண மாட்டேன், 1 மட்டும் கேரி எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 21. ஸோ 2 கேரினா 22. ஸோ எஸ் மைனஸ் 47 வந்து 9, 4 28 வந்து 28 பவர் 4 இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 32 வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறப்போ 563 மைனஸ் 329. ஆன்சர் வந்து நம்மளுக்கு 36. ஸோ 36 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ 4th ஸ்டூடெண்ட்டுடைய வேல்யூ என்னன்னா 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா ஏ அண்ட் பி அண்ட் சியோடைய ஆவரேஜ். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஏபிசி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரும். ஸோ இது எப்படி போடணுன்றதை சொல்கிறேன், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100 எடுப்போம் இல்லையா. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பிசி, அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோ 80. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏ அண்ட் சி டோட்டல் வெயிட் எவ்வளோ 60. இதில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2A கிடைக்கும், 2B கிடைக்கும், 2C கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு A ஒரு B ஒரு C. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணோம்னா 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2C டிவைடட் பை 2 பண்ணோம்னா இந்த 2 கேன்சல் ஆகுமா, அப்போ ABC எல்லாமே கேன்சல் ஆகுமா. அப்போ அதோட டோட்டல் என்னது 240 டிவைடட் பை 2 120. கரெக்டா? ஆனால் இங்கே ஆல்ரெடி என்ன தான் இருக்குது, ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மல்டிப்ளை பை 2 பண்ணி அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணும். இதை நான் அப்படியே கால்குலேட் பண்ணிடுவேன். 120 ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான், இதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சம் பார்த்தாலும் சரி அரித்மெட்டிக்கில் குறிப்பாக வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணால் டோட்டலாக நம்ம பண்ணிட்டு டிவைடட் பை 2 கொண்டு வரணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1A 1B 1C இல்லைன்னா அந்த டோட்டலாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு 2A 2B 2C வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ். ஓகே, அண்ட் 13th இன்னிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 95 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதனால ஆவரேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த இப்போ எக்ஸ்ன்றது எப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கன்வென்ஷனல் மெத்தட் என்னது, ப்ளஸ் 95 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 13 இப்படி தானே போடுவோம். நான் இப்படி போட மாட்டேன், நான் அப்படி போடுறேன்றது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த மெத்தட் நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இந்த இன்னிங்ஸில் எப்படி கொண்டு வரணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அது வந்து டிக்ரீஸ், இது வந்து இன்க்ரீஸ். ஓகே, ஸோ நேற்று பார்த்தது வந்து நம்ம டிக்ரீஸ் பார்த்தோம், இப்போ இன்க்ரீஸ் பார்க்கலாம். 95 ரன்ஸ் வந்து வந்திருக்குது. அப்போ இந்த 95 ரன்னுன்றது வந்தனால தான் என்ன இருக்குதுன்னா ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. விச் மீன்ஸ் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 60 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜ். அதை விட இந்த 35 ஜாஸ்தியாக இருக்கிறனால தான், ஓல்டு ஆவரேஜை விட இது ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதே ஓல்டு ஆவரேஜோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நியூ ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போது இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம எத்தனை பேருக்கு பிரித்து கொடுப்போம், 12 மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போமா, 13 மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போமா, 13 மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஏன்னா 13 இன்க்ளூட் ஆனனால தானே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால நம்ம 13 வந்து பிரித்து கொடுக்குறோம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்க்கணும். இப்போ இது வேல்யூ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 95 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2ன்றது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 13 இன்னிங்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரா இந்த 2வை தான், அதாவது ஆவரேஜ், இது வந்து ஆவரேஜ், இந்த எக்ஸ்ட்ரா 2வை தான் இந்த 13க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ டோட்டல் எனக்கு எவ்வளோ ரன்ஸ்பா இருக்குது 26 ரன்ஸ்.
ஸோ 26 டிவைடட் பை 13 பண்ணாதான் எனக்கு 2 இருக்கும். அப்போ தான் எனக்கு ஆவரேஜ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகும். இந்த 26ன்றது என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரம் ஓல்டு ஆவரேஜ் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஓல்டு ஆவரேஜ்லேருந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ராவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா 13ஆல் டிவைட் பண்ணி நம்ம பிரித்து கொடுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கிறப்போ எனக்கு ஆவரேஜோட வேல்யூ தெரியல. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ இன்னிங்ஸ் விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் வேல்யூ இருக்கும்ல, லைக் ஆஃப்டர் ஆடிங் 2 numbers or 4 numbers இருக்கும்ல, அந்த நம்பரையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அந்த 4 மட்டும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு 12 இருக்காங்க அப்படின்னா இப்போ 4 ஆட் ஆகுறாங்கன்னா இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். 16 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு பாருங்க. 2 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32 இருக்கும். ஓகே, 32 இருக்கும். இப்போ வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 32 இருக்கும். இந்த 32 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 95லேருந்து நான் மைனஸ் பண்ணணும். ஏன் நான் 95லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னோட ஓல்டு ஆவரேஜ். இந்த ஓல்டு ஆவரேஜை விட இந்த 32 இன்க்ரீஸாக இருக்கிறனால தான் இந்த 32 அந்த 13 members 16 membersக்கும் நான் பிரித்து 2 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் 13 into 2 26. இந்த 26 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 95 minus 26 அப்படின்னு பார்த்தோம்னா 69. ஸோ ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ? 69. ஸோ ஓல்டு ஆவரேஜை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? லாஸ்ட் நீங்கள் எழுதினப்போ 26 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த 26 தான் என்ன பண்ண போகிறேன், 13 membersக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ 2 எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரிவர்ஸாக நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அதனால இந்த கொஸ்டினை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட ஆன்சர் என்ன செக் பண்ணிட்டு வந்துடலாமா? 6th ஆன்சர் டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும் 69 தான், பட் இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்காக ஒரு அஷ்யூரன்ஸ். எஸ், 69 தான். பாருங்கள், கன்வென்ஷனல் மெத்தடில் நான் சொன்ன மாதிரி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம். ஓகே, இந்த சம்மில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the total weight of 25 students வந்து 1000. 2 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. அவங்களோட வெயிட் வந்து 1y, இன்னொருத்தவங்க வந்து 2.5y. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து லெஃப்ட் தி கிளாஸ் அப்படின்னா அவங்க கிளாஸை விட்டு போகிறாங்க. இந்த டீச்சர் அவங்களோட வெயிட் எவ்வளோனா y+11 அவங்க கிளாஸை ஜாயின் ஆகுறனால ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1 டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த டீச்சருடைய டோட்டல் வெயிட் எவ்வளோ ஜாயின் ஆனதுக்கப்புறம், ஸோ இந்த டீச்சருடைய வெயிட் எவ்வளோ அப்படின்றதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 1000ன்றது டோட்டல் வெயிட், நாட் அன் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் நான் சொல்கிறேன். 25ன்றது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 1000. அப்போ அவங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா 40. ஓகே, ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. 39. எத்தனை பேர் போயிருக்காங்க? 2 பேர் போயிருக்காங்க, ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 33, அதுக்கப்புறம் டீச்சர் ஆனதுக்கப்புறம் 24. அப்போது 39 into 24. 39 into 24 அப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 40ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ 960 இப்போ நான் 24 வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா லெஸ் பண்ணுவேன். ஒரு 24 வந்து நான் கம்மி பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர்னா 936. ஸோ இதுதான் எனது டோட்டல் வேல்யூ. இப்போ எனக்கு இந்த 936க்கும் இந்த 1000க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா எனக்கு 64. இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த டீச்சருடைய வெயிட் அண்ட் இந்த 2 ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட் லெஃப்ட் ஆனதோடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்டோட வெயிட் டோட்டல் என்னப்பா 3.5y மைனஸ் இந்த டீச்சருடைய வெயிட் என்னது y+11. ஸோ மைனஸ் பண்ணுறப்போ y-11 தான் எனக்கு வரணும். அப்போ ஆன்சர் என்னது 2.5y. இந்த 11 வந்து இந்த சைடு போகிறப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 75 வந்து கிடைக்கும். ஸோ 75 கிடைக்குமா? ஸோ 75 கிடைக்கிறப்ப எனக்கு வந்து வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன் 75 = 2.5y. ஸோ டெசிமலில் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் வந்து 2த்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல 750 வரும், இந்த இடத்துல வெறும் 25 வரும். அப்புறம் 2த்தையும் கேன்சல் அவுட் பண்ணுறப்போ y = 30. ஸோ y வந்து 30 அப்படின்னா y+11 எவ்வளோ 41. ஸோ டீச்சரோட வெயிட் என்ன அப்படின்னா 41. ஸோ எஸ் ஆன்சர் வந்து 41 இருக்குது. கரெக்டாக செக் பண்ணிக்கலாமா? எஸ், டீச்சரோட வெயிட் 41. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து 92, 88, 102 ரன்ஸ் வாங்குறாங்க. எங்கேங்கன்னா 48, 49, 50th. ஸோ இஃப் இந்த மேட்ச் 48th மேட்ச் his average increases by 1, then the total runs scored by the man in the 50 match. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 48th ரன் அப்போ 92 வாங்கியிருக்காங்க, 49 அப்போ 88 அண்ட் 50 அப்போ 102 வாங்கியிருக்காங்க. இந்த 48 ரனில் இந்த 92 வாங்குறப்போ வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆவரேஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போது இந்த 50th மேட்ச் முடிக்கிறப்போ டோட்டலாக எவ்வளோ ரன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க? இது வரைக்கும் இந்த 50லேயே எவ்வளோ டோட்டல் அப்படின்றது நம்ம கேட்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாமா? எரேஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இந்த எக்ஸை சம் பார்த்தோம்ல, இந்த எக்ஸை பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ சேம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? 48 ரன்ஸ் வரைக்குமே ஒரு வேல்யூ இருந்திருக்குது, அதாவது 47th வரைக்குமே ஒரு வேல்யூ இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் திஸ் 92 ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ இந்த 1 வந்து இன்க்ரீஸ் ஆன வேல்யூ இன்டூ எது வந்ததுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 48 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்டூ 48. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 48 எக்ஸ்ட்ரா இருக்குது. 48 வந்து இந்த 92ல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ எவ்வளோ இருந்திருக்குது? ஓல்டு ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 92 மைனஸ் 48 நம்ம பண்ணணும். 48 பண்ணுறப்ப என்ன வரும்? 44. அப்போது இந்த 44 தான் ஆவரேஜ் ஆஃப் 47 ரன்ஸோடைய 47 இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் வந்து 44. அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறனால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 190 ப்ளஸ் ஒரு 92 282. ஓகே, ஸோ இப்போ இந்த 44 இன்டூ 47 என்ன வரும் ஆன்சர்? 8 4 16 சாரி 2 16 18. ஸோ 18 வரும். அண்ட் அகெயின் இதை பண்ணுறப்போ 8 16 0 2. ஓகே, 2068 போகிறப்போ 01 15. எஸ் 15 தான் வரும். அண்ட் 3 2350 ஆன்சர். ஓகே, ஸோ ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பாய்ஸுடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரில. ஸோ 55 அண்ட் 48 கேர்ள்ஸுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 52. டோட்டல் வெயிட் ஆஃப் த கிளாஸ் வந்து 5796 அண்ட் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி கிளாஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பாய்ஸுடைய நம்பர் எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ஆஃப் தி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோ? 5796. இதோட நம்ம டோட்டல் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா பாய்ஸோட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, 48 இன்டூ 52 ஈக்குவல் டு டோட்டல் பாய்ஸ் எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் 12 இன்டூ 55. ஓகே, ஸோ இந்த 5796 மைனஸ் 48 இன்டூ 52. இந்த 48 இன்டூ 52 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 48 இன்டூ 50 பண்ணிடுவேன். 48 இன்டூ 50 எவ்வளோ? 2400. ஓகே, ப்ளஸ் 2 இன்டூ 48 எவ்வளோ? 96. ஸோ 2496 பண்ண அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆகிறப்போ 3300 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12 இன்டூ 55. எனக்கு இந்த இப்போ 55 நான் 11ஆல் கேன்சல் அவுட் பண்ணுறேன். ஸோ 5 300. ஸோ 60. அப்போ பாய்ஸோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 16 கண்டுபிடிச்சாச்சு. தயவு செஞ்சு 60 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12. திரும்ப நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பண்ணாங்க. ஏன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 12 சேர்ந்தது தான் பாய்ஸ். நம்ம பாய்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 60. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 60 ப்ளஸ் 48 கேர்ள்ஸ் 108 டோட்டல் ஸ்ட்ரென்த். ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் வேல்யூவோட நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இதோட வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன காமனாக இருக்குன்னா 24 டேபிளில் போகும். ஸோ 24 டேபிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி 12 டேபிள்லேருந்தே போகலாம். 12 டேபிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து 9 வரும், மேலே 4 48 48ல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. 96 8 டைம்ஸ். ஸோ 96ல் பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. 36 வந்து 3 டைம்ஸ் போகும். அண்ட் இது வந்து 9 டேபிளில் வந்து கேன்சல் அவுட் ஆகும். 5 டைம்ஸ் 45 பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. 27 3 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 6 இருக்குது. பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 6 வேல்யூ வந்து 0 ஆட் பண்ணோம்னா 54. ஸோ 54 வந்து 6 டைம்ஸ் அகெயின் 6 இருக்குது. ஸோ 54. ஸோ 53.66 சாரி 53.66 ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கா? சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Average cost of 32 plastics வந்து 250 rupees. If he bought wooden chair for rupees 1000 and 2 steel chairs together for X, then the average cost of all chairs is increased by 50. ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா 50 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 250ன்றது 32 திங்ஸோடைய ஆவரேஜ். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 300 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது எத்தனை நம்பரோட இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உட்டன் சேர், அது இல்லாமல் 2 ஸ்டீல் சேர். அப்போ எவ்வளோ அப்படின்னா 35 ஐட்டம்ஸ். ஸோ 35 ஐட்டம்ஸுக்கு 300 அண்ட் 32 ஐட்டம்ஸுக்கு 250. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸுடைய வேல்யூ என்ன நம்ம லேர்ன் பண்ண கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 32 இன்டூ 250 அண்ட் 35 இன்டூ 250 இது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சு அண்ட் அதனுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 1000 ஆட் பண்ணிடலாம். ஏன்னா 1000ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ப்ளஸ் எக்ஸ், இந்த ஹோல் வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது? சாரி எஸ், இந்த ஹோல் வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா இந்த 300 இன்டூ 350. ஸோ 35 இன்டூ 35 இன்டூ 3 வந்து ஆன்சர் வந்து 105. ஸோ 2 0 ஈக்குவல் டு 32 இன்டூ 250. ஸோ 250 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 25 100/4ன்னு எழுதலாம். இங்கே வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 8. ஸோ 8000. ஸோ 8000 + 1000 9000. 9000 + எக்ஸ். ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா 9000 அந்த சைடு மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 1500. ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாமா? 1500 இருக்குது. ஸோ 10th ஆன்சர் டிஆன் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். எஸ், 10th ஆன்சர் வந்து டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 11th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபிசி
இவங்களுடைய டோட்டல் ஆவரேஜ் வந்து என்னென்னா 53 kg. அதில் ஏ வந்து 7/9 ஆஃப் தி வெயிட் ஆஃப் சி அண்டு பியோடைய ஆவரேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 9 kg மோர் தேன் சி. அப்போ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் தான் போகணும். ஓகேவா? இப்போ இந்த 7/9 அப்படின்னா நீங்கள் இதை எப்படி நம்ம ரேஷியோவில் எழுதணும்? A 7 C 9. ஓகேவா? இது எப்படி அப்படின்னா 7/9 ஆஃப் தி தானே சி கொடுத்துருக்காங்க. அப்போ 9 இங்கே போகும். ஓகேவா? அப்போது ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு இருக்கும். ரேஷியோ நம்ம எழுதுகிறப்போ ஏவுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் சியுடைய ரேஷியோ அண்ட் சியுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஏவோட ரேஷியோ. அதுக்கு நான் டேரக்டாக என்ன எழுதிடுவேன்? 7:9 எழுதிடுவேன். ஓகேவா? ஸோ 7x + 9x இது வந்து ஏ அண்ட் சி. பி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? சியை விட 9 ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9x + 9. ஸோ இது எல்லாத்துடைய டோட்டல் வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது? 53. இது வந்து ஆவரேஜ். ஸோ இன்டூ 3. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ? 18 + 7 25x. 25x = 53 வந்து என்னது அப்படின்னா 9. 15 - 9 150. ஸோ 25x = 150 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ எக்ஸுன்றது 6 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டோட்டல் இது எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ரேஷியோ எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ 7 × 6 = 9 × 6 + 9 = 9 × 6. ஸோ 42 = 54. 54ஓட 9னா நம்மளுக்கு 63 வரும். அண்ட் அகெயின் நீங்கள் என்ன வரும்னா 54. ஸோ இந்த 2 டேபிள்ஸில் கேன்சல் அவுட் பண்ணலாமா? இல்லை 3 டேபிள்ஸ்லேயே போகும். 3 டேபிள்ஸ்லேயே போகும். 3 டேபிள்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 14 21 அண்ட் 18. ஸோ 14 21 18 இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏசிபின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 14 21 18 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? சி. ஓகே. ஸோ கைஸ் இதே நம்மளுக்கு வந்து 14 21 18 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நம்ம அதை மார்க் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். எக்ஸாமுக்கு ஆன்சர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரேஷியோவில் கேட்டிருக்காங்கன்னா அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மில்க் அண்ட் வாட்டர் தான் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. அந்த க்ரோனாலஜி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக ரேஷியோ கேட்குறப்போ வாட்டர் அண்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 12th கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P அண்ட் Q உடைய ஆவரேஜ் வெயிட் 36 சொல்லியிருக்காங்க. அண்ட் Q அண்ட் R உடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. P அண்ட் R உடைய ரேஷியோ வந்து 56 சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் உடைய வெயிட் ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் வெயிட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இது ஒன்றுமே இல்லை. P + Q ஓகே மைனஸ் Q + R. இதை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னா P - R வருமா? ஸோ இந்த P - R இஸ் நத்திங் பட் 5x - 6x. ஸோ இதோட ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிடும். ஓகே. ஸோ 36ன்றது என்னது அப்படின்னா நான் டோட்டல் இது வந்து டோட்டல் வெயிட்டோடைய ஆவரேஜ். அதனால் நான் அந்த டோட்டல் வெயிட்டுக்காக மாற்றுறேன். 72 மைனஸ் இதோட ஆவரேஜ் இதோட டோட்டல் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 40. 40னா நம்மளுக்கு என்ன வரும்? 80. ஸோ 80னா -8. ஸோ -x = -8. ஸோ எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸோட வெயிட் வந்து 8. ஸோ ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதோட டோட்டல் வந்து எவ்வளோ? 11 × 8. இது வந்து டோட்டல் நம்ம வந்து ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆன்சர் வந்து 44. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 44. ஓகே. ஸோ ஆவரேஜ் கரெக்டானு பார்த்தலாமா? 12th கொஷினுக்கான ஆன்சர் 12th கொஷினுக்கான ஆன்சர் வந்து 44. ஓகே. பாருங்கள் இவ்வளோலாம் நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை கைஸ். நம்ம வந்து இது கேல்குலேஷன் பண்ண தான். இது வந்து ஷார்ட்கட்லாம் நம்ம சொல்ல முடியாது. கேல்குலேஷன் நம்ம ஸ்பீடாக பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? P அண்ட் Q கேட்குறாங்க 36. இது என்ன கொடுத்துருக்காங்க? Q அண்ட் R உடைய ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போது P + Q - Q + Rனா எனக்கு என்ன கிடைக்க போகுது? P - R கிடைக்க போகுது. எனக்கு P அண்ட் R உடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம போகணுமே தவிர உட்காந்து கன்வென்ஷனல் மெத்தடெல்லாம் சால்வ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் அ ஷார்ட்கட். ஓகேவா? இது வந்து நான் ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன். இது வந்து ஷார்ட்கட் இல்லை. நம்ம இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன் போட்டோம்ல, அதுதான் நமக்கு ஷார்ட்கட். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து நீங்கள் போட்டு லேர்ன் பண்ணிப்பீங்க. இது தெரியலன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். இதை வந்து நான் ஈஸியாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கிறப்போ நான் ரொம்ப நாள் ஒரு 8 months கழிச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு 1 or 2 monthsல உங்களுக்கு தெரியுதுன்றப்போ யூ ஷுட் பி லைக் என்ன சொல்கிறது, அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணணும். ஐயோ எனக்கு இந்த கேல்குலேஷன் தெரியலன்னு சொல்லிட்டு வரி பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து the average cost of all products in a showroom எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 120. அண்ட் 14 ப்ராடக்ட்ஸ் அமாங் them என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் காஸ்ட் 220. அண்ட் the remaining ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100. ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸுடைய டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ? 120 இஸ் ஈக்குவல் டு இது எதோட வேல்யூக்கு ஈக்குவல்னா 14 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த 14 ப்ராடக்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 220 ப்ளஸ் எக்ஸ்லேருந்து 14 போனது தான் நம்மளுக்கு ரிமைனிங் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு 120x ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 28. ஸோ வந்து 3080 ப்ளஸ் x - 14 அண்ட் இதோட ரிமைனிங் ப்ராடக்ட் இதோட ஆவரேஜ் வந்து 100. ஸோ 100x - 1400. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா 120. 120x - 100x வந்து எவ்வளோ அப்படின்னா 20x ஈக்குவல் டு 3000
80 மைனஸ் 1400 இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1680 வருமா? எஸ் 1680 நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ 20x வந்து 1680, அப்போ 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் வந்து 84. ஸோ ஆன்சர் 84 இருக்கா? எஸ் பி வந்து என்னது? ஆன்சர் வந்து 84. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் அ கிளாஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸ் உடையது 34, 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 வாங்கியிருக்காங்க. அண்ட் 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 வாங்கியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 2 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஸ்கோர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஸ்கோர் வந்து நம்ம ஆவரேஜ் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் மார்க் மைனஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க் எவ்வளோ 35 ஆவரேஜ் மைனஸ் 13 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ 21. இதோட இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 0, 24, 2, 18, 20 மைனஸ் 35 இன்டூ 4 வந்து 140. ஸோ இன்னொரு ஒரு 0 மைனஸ் 13 இன்டூ 20 எவ்வளோ 260. 260யோட இன்னொரு ஒரு 13 வந்து பண்ணணும். ஸோ 273. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம் 040 மைனஸ் இது ஆட் பண்ணுறப்ப என்ன வரும் 1673 நம்மளுக்கு. ஸோ வந்து என்னன்னா 7 இந்த இடத்துல 6 அகெயின் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 9 வருமா? எஸ் 9 வரும். அண்ட் இந்த இடத்துல 9 வரப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா வேல்யூ வந்து எங்கேயோ தப்பு இருக்குது, ஒரே நிமிஷம். 26 எஸ் 260 + 13 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே 170 1673 7 சாரி 3 இது வந்து 13 ஓகே 16 இல்லை இந்த இடத்துல 13 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6 அண்ட் இங்கே வந்து 3. ஆன்சர் வந்து 367. ஓகே 367 இதுதான் வந்து வேல்யூ. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 15th question. In an examination, average marks scored by 15 girls is 54 and the mark scored by 25 boys வந்து from the same class வந்து 42 and the average of the marks scored by the class என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக என்ன அப்படின்னா நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ 15 இன்டூ 54 இது கேர்ள்ஸ் உடைய டோட்டல் அண்ட் மார்க் ஆஃப் தி ஆவரேஜ் ஆஃப் பாய்ஸ் வந்து 25 பாய்ஸுக்கு 42. ஸோ இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ 15 கேர்ள்ஸ் அண்ட் 42 பாய்ஸ், டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க 57. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ 15th கொஸ்டினுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 16th question. The average weight of 30 students in a class is 18 and the average weight of the teacher included, then the average weight of the class is increased by 1. ஸோ ஃபைண்ட் தி வெயிட் ஆஃப் த டீச்சர். ஸோ அகெயின் இது நம்ம இன்னிங்ஸில் பார்த்த மாதிரியும் அண்ட் எக்ஸாமில் பார்த்த மாதிரியுமே தான் இது. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து 18 என்னவா இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா 19 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 30 மெம்பர்ஸுக்கு 1 அதாவது 30 எத்தனை பேர் அதுக்கப்புறம் ஃபைனலாக எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்க 1 மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்க. அப்போ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது நம்மளுக்கு 31 ஜாஸ்தியாக இருக்குது. ஆவரேஜ் எவ்வளோ 18. அந்த 18ஓட நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ வேல்யூ என்னது 49. ஆன்சர் வந்து சி. ஸோ சி கரெக்டான போய் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? 16th sum. எஸ் 16th sum ஆன்சர் சி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க வந்து மல்டிப்ளைலாம் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளைலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். 19 × 31லாம் போட்டு நீங்கள் எந்த காலத்தில் போடுறது? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதை லேர்ன் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன 17th question பாருங்கள். The average of 24 students in a class is 28 kg. If 2 new students joined the class, then the average weight of the class is increased by 25%. The ratio of the weight of 2 new students is 9:8. Find the difference between 2 students. அதாவது 9 parts minus 8 parts 1 part உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம அந்த டீவியேஷன் மெத்தடு நம்ம சொல்லுவோம். ப்ரீவியஸாக நம்ம நிறையா மெத்தட் போட்டிருந்தோம். அந்த எக்ஸம்மாக இருக்கட்டும் இன்னிங்ஸ் சம்மாக இருக்கட்டும் அந்த இதுக்கெல்லாம் போட்ட மாதிரி தான் இதையும் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 24 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் எவ்வளோவா மாறுதுன்னா 26 மாறுது. வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 28. இந்த 28 தான் என்னவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ்டில் எப்படி வரும் 5/4. இப்போ இந்த 4 பார்ட்ஸ் தான் 28 அப்படின்னா அப்போ 5 பார்ட்ஸ் எவ்வளோ 28 டிவைடட் பை 4 7. அப்போ 7 × 5 35. ஓகே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது 7 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே இப்போ இந்த 7 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா இருக்குது. யார்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது ஆவரேஜை விட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ தட் இந்த 7 நம்ம 26 மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம். அப்போ எவ்வளோ 26 7 × 26 என்ன ஆன்சர் வரும் 2 4 14 182. ஓகேவா? இதோட ஆன்சர் முடிய போகிறது இல்லை. இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜோட ஆட் பண்ணுவோம். ஓகேவா?
இப்போ கரெக்டா? இப்பயும் கரெக்ட் இல்லை. அதுலலாம் நம்மளுக்கு ஒன் வேல்யூ தான் இருந்துச்சு. ஒன் இன்னிங் ஒருத்தர் தான் ஆட் ஆனாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே அவங்களுக்கு 28 கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? என்னன்னா 28 டிஃபால்ட்டாக இருக்கும். 2 பேருக்குமே 28 டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த 28 விட எக்ஸ்ட்ரா இருக்கிறனால தான் இன்க்ரீஸாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ 2 பேருக்குமே 28 இருக்குது. அது போக வந்து 182 2 பேர்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து 2 பேரும் சேர்த்து. இது 2 பேருக்கும் தனி. இது 1%, இது 1%. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 16, 18, 1, 13. ஓகே, 2. ஸோ 238 டிவைடட் பை எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 2 மெம்பர்ஸ். அவங்களுடைய எத்தனை பார்ட்ஸ்? இந்த 238ன்றது எத்தனை பார்ட்ஸ்? 17 பார்ட்ஸ். ஸோ அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 14 வரும். ஓகே, 1 டைம்ஸ் 6, 68 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 17ல் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 பார்ட் இஸ் 14. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 பார்ட் தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 14. ஆன்சர் வந்து கரெக்டானு போய் செக் பண்ணிடலாமா? எஸ், ஆன்சர் வந்து 14. ஓகே, இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. 24, 28 அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை விட இன்னும் பெருசாக வந்துச்சுன்னா அதுக்காக இந்த டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஸோ சேம் மெத்தட் தான், பட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? இதில் வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நான் வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு. ஸோ இதிலே வந்து செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்கலாம்? சேம் மெத்தட் ஆனால் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? 24 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 28 எக்ஸ்ட்ரா 35 ஆவரேஜ். எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 7 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ 24 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னா 7 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 24 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 7 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ? 168. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கான வெயிட் வந்து எவ்வளோ? 735. இது வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆவரேஜ் வந்து எவ்வளோ? 35. அப்போ டோட்டல் ஏஜ் வந்து எவ்வளோ? 70. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 238 டிவைடட் பை 17. ஆன்சர் வந்து 14. ஓகேவா? ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு வேணும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எப்படினாலும் எடுக்கலாம். 24 இருக்குது. எனக்கு இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக தான். 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன்று, இந்த 7ன்றது இந்த 28 விட அவங்க எல்லாருக்குமே இந்த 28 வந்து கண்டிப்பாக 2 பேருக்கும் இருக்கணும். அந்த 2 நியூ மெம்பர்ஸ்க்கு இந்த 28 விட எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த 26 மெம்பர்ஸுக்கு 7 பிரித்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ் கண்டிப்பாக இந்த 28 இருக்கணும்ல, மினிமம் அமௌண்ட்டு அவங்களுக்கு இருக்கணும்லன்னு சொல்லிட்டு 56 ஆட் பண்ணுறேன். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா 24 மெம்பர்ஸுக்கு தான் 7 இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி இருக்கிறவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 35. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி கைஸ், ஒரு ரிங்டோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து 24 வந்து 24 × 7 வந்து நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ? 168 + 70. இப்படியும் அப்ரோச் பண்ணலாம், இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த சம்ஸ் எல்லாம் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் குரூப் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 48 kgன்ற பர்சன் அந்த கேஜியில் இருக்கக்கூடிய பர்சன் ஜாயின் ஆகுறதுனால 1 kg இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அனதர் பர்சன் வந்து வித் 50 kg வந்து ஜாயின் ஆகுறாங்க. இப்போ ஆவரேஜ் எவ்வளோ? குரூப்போட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இந்த 1 இன்க்ரீஸ் ஆகுறது எத்தனை மெம்பர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது? 13 மெம்பர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி 12 இருக்காங்க, 1 இருக்காங்க. ஸோ இந்த 13 இன்க்ரீஸ் ஆகுறப்போ அப்போ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? ஆவரேஜ் வந்து எவ்வளோ? இந்த 13 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இந்த 13 நம்ம என்ன பண்ணணும்? 48லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 48லேருந்து மைனஸ் பண்ணோம், நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்? 35 வந்து வேல்யூ வரும் இல்லையா? இந்த 35ன்றது தான் இந்த 12 மெம்பர்ஸோட ஆவரேஜ். இப்போ இந்த 48%ன்றவங்க சேர்ந்தோடனே ஆவரேஜ் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு? 36 வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 36ன்றது இந்த 13 மெம்பர்ஸுக்கு அப்புறம் 36. ஓகேவா? இப்போ இந்த 50 kgன்றவங்க ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஆவரேஜ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 50 kg எவ்வளோப்பா ஜாஸ்தியாக இருக்குது? ஆவரேஜை விட 14 ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 14 ஜாஸ்தியாக இருக்குதா? எத்தனை மெம்பர்ஸ்க்கு இந்த 14 நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும்? 14 மெம்பர்ஸ்க்கு பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி 12, அதுக்கப்புறம் 1, இப்போ 1. ஸோ டோட்டலாக 14. அப்போ ஆன்சர் என்னது? 1. எவ்வளோ ஓல்டு ஆவரேஜ்? 36. 36 + 1 37. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஏ. கரெக்டான போய் செக் பண்ணிடலாமா 18th கொஸ்டினுக்கு? எஸ், ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 19th கொஸ்டின். ஸோ 19th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா the average weight of 5 boys
36 சொல்லிட்டாங்க. If the average weight of A and B is 35 and average weight of D and E is 45 and C உடைய weight என்னன்னு கேட்குறாங்க. It is nothing but 36 into 5 minus 35 into 2 na 70 minus 90. இதை கால்குலேட் பண்ணி ஆன்சருடைய C உடைய weight என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா 15th கொஸ்டின் கேட்டிருக்கேன் and 19th கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 20th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா the ratio of the Kavi and Rani is 6:5. The weight of the Vani is 9 kg less than that of Rani. If the difference between the weight of the Kavi and Vani is 18 kg, then find the average of the 3 persons. So, இது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து நல்லா கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கவி அண்ட் ராணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாணி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா கவி அண்ட் வாணிக்கு தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாணியுடைய வெயிட் என்ன சொல்கிறாங்கன்னா 9 kg லெஸ் தென் ராணி. ஸோ ராணியோடது 5x 9 kg லெஸ் தென் வாணி, ராணின்றது தான் வாணியோட. இது யாரோடது, வாணியோடது. அண்ட் வாணி அண்ட் கவியுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 18 kg சொல்கிறாங்க. அப்போது 6x மைனஸ் 5x மைனஸ் 9ன்றது நம்மளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 18. ஸோ என்னதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 18 அப்படின்னா அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு 9. ஸோ எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்னா அப்போ டோட்டல் 11x உடையது 99. ஓகே, வாணியோடது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 9 லெஸ் தென் ராணி. ராணியோட ஏஜ் வந்து 5 into 9 45, 45 minus 9 வந்து நம்மளுக்கு என்னது 36. ஸோ டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 135. ஸோ 135 எத்தனை மெம்பர்ஸ் உடைய டோட்டல் ஆவரேஜ் 3 மெம்பர்ஸ் வருது. ஸோ டிவைடட் பை 3, ஆன்சர் வந்து 45. ஸோ ஆன்சர் வந்து என்னது பி. ஓகே, இந்த சம் வந்து ஒரு டஃப்பான சம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வெயிட் வந்து 800 kg அண்ட் 30 kg இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக 70 kg இருக்கக்கூடிய டீச்சர் வராங்க. ஸோ டோட்டல் நம்பரில் எந்த சேஞ்சும் இல்லை, வெயிட்டில் தான் 40 வந்து டிஃபர் ஆகுது. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கிளாஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா 15.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இனிஷியல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் வெயிட் வந்து. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். 15 into 8 எவ்வளோ 120, 120 + 5 125 by 8 பர்சன்டேஜாக இருக்கிறனால 100. ஸோ இதை ஃப்ராக்ஷன் வேல்யூனா 5/32. ஓகே, ஸோ 5/32. ஓகேவா, இனிஷியல் வேல்யூலேருந்து இந்த 5/32 என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேவா, இந்த இனிஷியல் வேல்யூலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இனிஷியலான ஆவரேஜ் என்ன 800/9. நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் அதை 9 எடுத்துக்கிறேன். டோட்டல் நம்பர் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, நம்ம அதை 9 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுலேருந்து இந்த 30 minus 40, 30 வந்து போயிட்டு 40 ஆட் ஆகுது. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா 40 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 840. நியூவான ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக நான் வந்து டோட்டல் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா n வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியல் நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மைனஸ் இந்த நியூ ஆவரேஜில் இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த 840 என்னன்றது டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்பரில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நான் அதை என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னா 800 எவ்வளோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டோட்டல் வெயிட் அண்ட் எவ்வளோ நம்பர் இருக்காங்க, n நம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 5/32n. ஏன்னா நமக்கு இவ்வளோலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 37/2 நான் போட விரும்பல. ஏன்னா எனக்கு எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 பார்ட்ஸ் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நான் அப்படியே வந்து 5/32 into வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா 40n is equal to 5n/32 8. ஸோ n² உடைய வேல்யூ என்னது 8 into 32. 32 எப்படி எழுதலாம் 8 into 4. ஸோ 2 8க்கு ஒரு 8 அண்ட் 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 2. ஸோ ஆன்சர் வந்து 16. n வந்து 16 அப்படின்னா அப்போ டோட்டல் நம்பர் 16னா அப்போ நான் அதை வந்து கீழே டிவைட் பண்ணும். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 50. ஸோ டோட்டல் நம்பர் என்னது 50. என்னது ஆவரேஜ் வெயிட் வந்து 50. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 22nd சம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் A வந்து 12 kg மோர் தேன் B. ஓகே, A கிளாஸை விட B கிளாஸை விட A கிளாஸ்க்கு 12 kg ஆவரேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் A அண்ட் B ரெஸ்பெக்டிவ்லி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, Aல வந்து 40, Bல வந்து 60. இப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் கிளாஸ் A வந்து 1440. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் போத் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஆஃப் A வந்து B உடைய ஆவரேஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 40 டோட்டல் நம்பர், A ஓட ஆவரேஜ் 12 kg மோர் தேன் B. ஸோ B உடைய ஆவரேஜ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 12. இந்த வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல் 1440க்கு ஈக்குவல். ஸோ 0 0 கேன்சல். ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 3 times 6. ஸோ எனக்கு 36 வரும். A உடைய டோட்டல் ஆவரேஜ் வந்து எவ்வளோ எனக்கு 36 அண்ட் B உடைய ஆவரேஜ் வந்து எனக்கு எவ்வளோ
24. இப்போ இந்த விஷயத்தை வச்சு நான் நம்ம எப்படி மிக்சர் அண்ட் அலிகேஷன் போடலாம்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா 24 இன்டூ 60 போட்டுட்டு திரும்ப இதோட டோட்டல் வேல்யூ டிவைடட் பை அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெரிய வேல்யூலாம் போகிறது போல இங்கே இதே 60 இருக்குது நீங்கள் போட்டிங்க. இதே இந்த இடத்துல 63, 74 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். என்னன்னா சேம் மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இதோடைய வேல்யூ என்னது 36. ஒரு ஆவரேஜை இந்த சைடு எழுதிக்கோங்க. இன்னொரு ஆவரேஜ் என்னது 24, அதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டத்தோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரியல, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஏவோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ 40 அண்ட் பியோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ 60. இதை நான் ரேஷியோ மெத்தடில் எழுதினேன்னா எனக்கு என்ன வரும் 2:3. இப்போ அதோட டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 5. இந்த 5 பார்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவல். இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 12. ஸோ 5 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னா அப்போ 1 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24. ஓகேவா? 1 பார்ட் 24னா அப்போ 2 பார்ட் எவ்வளோ எனக்கு 4.8. இப்போ இந்த 4.8 நான் என்ன பண்ணணும்னா இந்த லெஸ் வேல்யூவோட நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 28.8 தான் எனக்கு ஆன்சர் வரும். இதே இந்த 2.4 இந்த 3யோட நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 7.2 வரும். இப்போ இந்த 7.2 நான் என்ன பண்ணணும்னா இதோட நான் மைனஸ் பண்ணணும். இந்த 36லேருந்து நான் மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும்னா 28.8. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையர் வேல்யூ லோவர் வேல்யூ, ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ தான் இங்கே ஆன்சர் வரும். அண்ட் இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுதுறப்போ நம்மளுக்கு லோவர் வேல்யூ வரும். ஸோ ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ தான் நம்ம பண்ணுவோம். இதில் இதான ஹையர் வேல்யூ, இதான லோவர் வேல்யூ. அதனால தான் இந்த 24 ப்ளஸ் 4.8 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 28.8. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கிளாஸ் வந்து 45. டீச்சர் அண்ட் ஹெட் மாஸ்டர் இன்க்ளூட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமும் ஆவரேஜ் வெயிட் வந்து என்னதான் சேமாக தான் இருக்குது. ஹெட்மாஸ்டரோட வெயிட் இஸ் 10 kg more than கிளாஸ் டீச்சர். த நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் இஸ் 20. ஸோ த வெயிட் ஆஃப் த டீச்சர் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின், ரொம்ப டைரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 45 தான் 20%க்கும் அப்படின்னா 22%க்கும் அதே 45 தான் நம்மளுக்கு என்னது வேல்யூ. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 2 பேருடைய ஆவரேஜும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கணும்னா 45 தான் இருக்கணும். 2 பேரோட ஆவரேஜும் நம்மளுக்கு 45 தான் இருக்கணும். அப்போது டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ 2 பேரோட ஆவரேஜ் 90. ஸோ டோட்டல் 90. இப்போது இவங்க ஹெட் மாஸ்டர் எவ்வளோ இருக்காங்க 10 ஜாஸ்தி இருக்காங்க. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் டோட்டலோட 10 பண்ணிவிட்டு 100 அண்ட் அதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இது ஹெட் மாஸ்டரோட வெயிட். அண்ட் டீச்சரோட வெயிட் என்ன 90 - 50 40. ஸோ ஆன்சர் என்ன பி. ஸோ பியான்னு கரெக்டாக செக் பண்ணிடலாமா 23. ஸோ எஸ் ஆன்சர் வந்து 23 கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸுக்கு ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு மெத்தடே நான் போகல. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ டீவியேஷன் ஆயிருக்கு அதை நம்ம பிரித்து கொடுக்குறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தட் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட் வந்து XKG கொடுத்துருக்காங்க. இஃப் ரீப்ளேசிங் அண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் வித் அ நியூ ஸ்டூடெண்ட் it found that the average of the 5 student is same as it was 5 years ago. Then what is the difference between the age of new and replaced student? என்னன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கான ஆவரேஜ் ஏஜ் எக்ஸ். ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்லேருந்து நியூ ஸ்டூடெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்குது. ஃபவுண்ட் தட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் சேம் அஸ் தி 5 years ago. ஓகே, ஸோ 5 years agoனாலுமே சேம் எக்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 years agoனாலும் அதே எக்ஸ் தான் இருக்கும். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் நியூ அண்ட் ரீப்ளேஸ்டு ஸ்டூடெண்ட்டோட கேட்குறாங்க. இப்போ நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு க்ளூ வந்து ஆப்வியஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே தான் ரீப்ளேஸ் ஆனாலும் சேமாக தான் இருக்குது ஆஸ் இட் வாஸ் 5 years ago. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆவரேஜ் ஏஜ் என்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் அதே தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியும் அதே ஆவரேஜ் ஏஜாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக எவ்வளோ கம்மியாகுது 5 கம்மியாகுது. அப்போ எல்லாருக்கும் ஈக்குவலாக 5 கம்மியாகுது அப்படின்னா அப்போ என்ன நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க எத்தனை இயர்ஸுக்கு முன்னாடி 5 இயர்ஸுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணோன்னா 25. ஆன்சர் வந்து 25. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளியராக திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா பார்க்குறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு லட்டு மாதிரியான கொஷின். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் உங்களுக்கு கன்வென்ஷனல் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் அந்த மாதிரி போட்டேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் பிஃபோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீப்ளேஸ்டு ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்து ஒய், நியூ ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அந்த பிஃபோர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ 5 × x. ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் யார் ரீப்ளேஸ் ஆயிருக்கா நம்மளுக்கு ஒய் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? அண்ட் யார் வந்திருக்காங்க
நம்மளுக்கு நியூவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்திருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த 5x இருக்குதுல்ல, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்துச்சு இல்லையா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்துச்சு. இது வந்து டோட்டல் ஏஜ். அப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 5 × 5 பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே 5 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதனால 5 × 5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 5x - y + z. ஓகே, இப்போ 5x கேன்சல் ஆயிடுச்சு, -25 - y + z. என்ன சொல்கிறாங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் அண்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போது z - y எழுதலாமா? அது வந்து மைனஸ் ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா y - z 25. ஓகேவா? இப்போ புரியுதா? ஈக்குவேஷன் வச்சு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நான் ஏன் வந்து டேரெக்டாக அப்படி 25ன்னு போட்டேன், 5 × 5ன்னு ஏன் போட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகே, நல்லா பாருங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடினாலும் சரி, 6 இயர்ஸ்க்கு முன்னாடினாலும் சரி, 7 இயர்ஸ்க்கு முன்னாடினாலும் சரி, இதே ஆவரேஜ் தான் இருக்கும். பிகாஸ் இப்போ என்னுடைய ஏஜ் 5, அது இன்னொருத்தவங்களோட ஏஜ் 8. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்களுடைய இப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோ நம்மளுக்கு கேன்சல் அவுட் பண்ணுறதுல நம்ம போடலாமா? 15 வச்சுக்கலாம், இதை 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அகெயின் நம்ம 2ஆல் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கலாம். 14, இன்னொருத்தவங்களோடது நம்மளுக்கு ஒரு 16 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்களோட டோட்டல் ஆவரேஜ் இப்போ என்ன, இது வந்து பெர்சன்டேஜ். இந்த டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ? 30/2 நம்மளுக்கு என்ன வரும்? 15 வரும். ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 12. அண்ட் இவங்களுக்கு வேல்யூ என்னது நமக்கு? 16. ஸோ 16ன்றது 14. இப்போ 2 வந்து பண்ணுங்க, நம்மளுக்கு 26 / 2 13. எவ்வளோ நம்மளுக்கு கம்மியாக இருக்குதோ, எத்தனை இயர்ஸ் நம்ம முன்னாடி சொல்கிறோமோ அத்தனை இயர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? எத்தனை இயர்ஸ் நான் முன்னாடி சொல்கிறேன்? 2 இயர்ஸ் நான் முன்னாடி சொல்கிறேன். அப்போ எனக்கு 2 கம்மியாக இருக்கும். இதே 3 இயர்ஸ் முன்னாடி சொன்னால் இந்த பெர்சன்டேஜ்லேருந்து எனக்கு 3 கம்மியாக இருக்கும். ஓகேவா? எல்லாருக்குமே ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் எக்ஸ்னா, அப்போ 5 இயர்ஸுக்கு அகோவுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? ஒரு ஏஜ் வந்து 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே 5 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுதான் என்னன்னா நம்மளுக்கு 25. ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதுதான் வந்து ஹையர், இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ. ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னது எக்ஸ்ட்ரா வேல்யூ. இப்போ அதில் பார்த்தோம்ல 13, 15 2 இயர்ஸ்க்கு ஆகும். அந்த 2 தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இதில் இந்த 25 தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ. இப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ எத்தனை பேருக்கு நம்மளுக்கு பிரித்து கொடுக்கணும்? யாருக்குமே இல்லை. ஸோ அப்போ யாருக்குமே இல்லைன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன 1 in 1 out. ஸோ கரெக்டாக டேலி ஆயிடுச்சு. அப்போ வரவர் இந்த 25 ஏஜோடைய டிஃப்ரென்ஸில் தான் உள்ள வராரு. ஓகேவா? வரவருடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தான் வருது? 25ல் தான் உள்ள வராரு. அப்போது ஆன்சர் நம்மளுக்கு என்னது? டேரெக்டாக 5 × 5 போட்டுக்கலாம். இதே இந்த இடத்துல 6 நீங்கள் 5 இருந்துச்சா, ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி 30 அந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி செஷன் என்னன்னா, த ரேஷியோ ஆஃப் தி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் வந்து 3:4. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கிளாஸ் வந்து 45. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் வந்து 48. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 42 கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பண்ணோம்ல, ஆவரேஜ் கண்டுபிடிக்கும், 2 பேரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். இதில் 2 பேரோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் கிளாஸோட ஆவரேஜ் வந்து 45. பாய்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 48. கேர்ள்ஸுடைய ஆவரேஜ் நம்மளுக்கு தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ டோட்டல் ஆவரேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 42. ஸோ 7 பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 42 அப்படின்னா பாய்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 18. 6 எஸ் 6 18. கேர்ள்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 24. எனக்கு இந்த 24 பார்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் 3. அப்போ 18 பார்ட்ஸோடைய டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்கணும். 8 2.25. ஸோ 2.25. இப்போ இந்த 2.25 நான் இதுலேருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்கே என்னவா இருந்தால் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2.25 வரும். எனக்கு இந்த இடத்துல 42.75 இருந்தால் தான் இதையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு இங்கே ஆன்சர் வந்து 2.25 வரும். இந்த இடத்துல எனக்கு 3 வரும். அப்போ தான் எனக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? இங்கே 18, இங்கே 24. இப்போ உங்களுக்கு புரியுதா? சென்ட்ரல் ஆவரேஜ் வந்து சென்ட்ரல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆவரேஜ் கொடுத்தா அந்த ஆவரேஜோட நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரெண்டத்தோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். வேற மெத்தட், இதுக்கு வேற மெத்தட். ஸோ 2 மெத்தடும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரியலன்னா திரும்ப போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நம்பர் ஈஸியாக இருக்குது நான் போட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். சப்போஸ் நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு